எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்யறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க, கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ராசிக்காரங்களை பற்றியும் இவங்க ஏன் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியலை, இவங்களோட குடும்பம், குழந்தைங்க, பூர்வீகம், ஆயுள், அதிர்ஷ்டம், லாபம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால மேசம் ராசிக்காரங்க தொழில்ல சிரமங்களை சந்திச்சு முன்னேறுவாங்க. இவங்களுக்கு பகல் நேரம் சாதகமாயிருக்கும். நிர்வாக திறமை, மனிதாபிமான சிந்தனை அதிகம் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, கல்விக்கு உதவி செய்யறது, தானம் செய்யறது போன்ற குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தந்தைய கவனமா பார்த்துக்கோங்க. பூர்வீக சொத்தை இழந்து ஊர் விட்டு ஊர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திருமணமான பிறகு செல்வாக்கு உள்ளவரா நீங்க மாறிடுவீங்க. மனைவி பெயர்ல தொழில் செய்யறது, சொத்து வாங்கறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மேச ராசியில சனி நீச்சம் அடைகிறதுனால ஒரு தொழில்ல தோல்வி ஏற்படும். நண்பர்களால ஏமாற்றப்பட வாய்ப்பிருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த நட்பு வட்டம் இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும். உள்ளூர்ல திருமணம் இல்லைன்னா காதல் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு. 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால சொந்தமாக தொழில் செய்ய விரும்புனீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல சொந்தமா தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்கும். 10ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் சனியாகி மேசத்தில் நீச்சம் அடைகிறதுனால வாழ்க்கையில வளர்ச்சி விட்டு விட்டு உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை குறிக்குது. சித்தர்கள் வழிபாடு, கிரிவலம் போறது, பூர்வீகத்துல உள்ள தெய்வங்களை வணங்குறது, நரசிம்மர், காளி போன்ற தெய்வங்களை வணங்குறது உங்கள் வாழ்க்கையில செல்வத்தை ஈர்க்கும் வழிகளா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்கணுங்க. கேது தடைகளுக்கு பின்னால் தான் வெற்றியை தருவாரு. அதனால விநாயகரை வணங்குனீங்கன்னா குடும்பத்துல சுகம் கிடைக்கும். 8ஆம் இடம் பணபரஸ்தானம். மேச ராசி அதிபதி விருச்சிகத்துல இருக்காரு. 6ஆம் வீட்டின் நட்சத்திரம் 8ல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க.
திடீர் உணர்ச்சி வசப்படுறது, வேலையை தூக்கி போடுறது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6, 8 தொடர்பு வேதனையை கொடுக்கும். ஆனா வழக்கு, கடன், நோய் போன்றவற்றில் ஜெயிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. விபரீத ராஜயோகத்தின் மூலமா அவமானம், நஷ்டம், பிரச்சனைக்கு பிறகு நல்ல நிலைமைக்கு நீங்க வரலாம். கடனுக்காக சொத்து வாங்குவீங்க, இல்லைன்னா சொத்தை வித்து கடனை நீங்க அடைப்பீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது சுகத்தை கொடுத்தா பாதகத்தை கொடுக்கும். கார் நன்றாக இருப்பதா நினைச்சு அதுல ஏறினா கணவன் மனைவி சண்டை வந்து நிம்மதி இல்லாம போகும். புகழுக்கு மயங்காம இருந்தா வாழ்க்கையில நீங்க சிறந்தவரா வர முடியும். மேசம் ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. கவனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. பிள்ளைகளால திடீர் செலவுகள் உருவாகலாம். அதை கண்டெல்லாம் நீங்க துளி கூட பயப்பட வேண்டாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரிச்சு செல்றது நன்மை தருங்க. வீண் மனக்கவலை, காரிய தாமதமெல்லாம் உண்டாகலாம். கவனமா இருந்துக்கோங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. வாக்குவன்மை ஏற்பட போகுது. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்க்க போறாங்க. புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல் எல்லாம் வந்து சேர போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசம் ராசியினரே, இந்த மாதம் பணவரத்து கூடுங்க. ஆனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவைங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாங்க. மாற்று மதத்தினரின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபட தோன்றும் உங்களுடைய மனசு. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைய போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடிய போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்க போகுது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமானதா இருக்க போகுது.
கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனசுக்கு நிம்மதியை தரும். குடும்பத்துல எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தொழில் சிக்கல்கள் நீங்கும். தொழில நன்மைகள் நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசியல் துறையினர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாம். மேலிடத்தின் மத்தியில் மதிப்பு உயரும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. சக மனிதர்களிடம் மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.